நான் உங்கள் பிருத்வி. விஜயராஜ் அழகர்சாமி 25 ஆகஸ்ட் 1952 மதுரையில் பிறந்தார். இவங்க சொந்த ஊர் அருப்புக்கோட்டை பக்கத்தில் ராமானுஜபுரம். 1966 டு 1968 இயரில் 9th to 10th கிளாஸ் முடித்தார். சினிமா மேலே சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் சரியாக படிக்கலை. அப்புறம் தன்னோட அரிசி ஆலையில் 13 வயசில் சின்ன வேலையை செஞ்சுட்டு இருந்தார். சினிமா துறையில் எந்த ஒரு பின்புலமும் இல்லாத டைம்லையும் ஹீரோவாக ஆகணும் அப்படின்னு மதுரை விட்டு சென்னைக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி 1997 மதுரையில் ராசி ஃபோட்டோ கடையில் ஃபோட்டோ எடுத்துன்னு சினிமா வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறாரு. பகலில் அரிசி ஆலையிலையும் வேலை செஞ்சுட்டு நைட்டு ஃபோட்டோ எடுப்பார். 41 டேஸில் 32 ஃபோட்டோ எடுத்தார். இதற்கு ரீசன், ஒரு ஃபோட்டோ எடுக்க 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக இருந்து காலையில் வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கப்பட்டது. 8000 வாட்ஸ் சக்தி உள்ள விளக்குகள் அங்கே வச்சுருப்பாங்க. அது வெப்பம் அதிகமாக இருக்கும். அந்த வெப்பத்தெல்லாம் தாங்கிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்தார். அந்த ஃபோட்டோ தான் சினிமா துறையில் இவர் பக்கம் கவனத்தை ஈர்க்க உதவுச்சு. என் கேள்விக்கு என்ன பதில்? சினிமாவில் இவர் ரஜினிகாந்துக்கு தம்பியாக ஒரு துணை ஆக்டராக நடித்தார். இவருக்கு 101 ரூபா தான் முன்பணம் கொடுக்கப்பட்டது. 3 நாள் தான் அந்த படத்தில் நடித்தார். இவரோட சினிமா வாழ்க்கையில் பல டைரக்டர்கிட்ட வாய்ப்புகளை இழந்தார். அதுக்கு ரீசன், இவர் கருப்பான தோல், இவர் கருப்பாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பல முன்னணி நடிகைகள் இவர் கூட நடிக்கலை. அதுக்கப்புறம் சட்டம் ஒரு இருட்டறை, வைதேகி காத்திருந்தால், ஊமை விழிகள், இந்த படத்துக்கு அப்புறம் தான் எல்லா முன்னணி நடிகையும் இவரோட நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. எம்ஏ காஜா இனிக்கும் இளமை அப்படின்னு படத்தில் விஜயராஜன் என்ற நேமை விஜயகாந்த்னு மாற்றினார். அகல் விளக்கு அந்த படத்தில் நடித்தார். இந்த படம் நடிக்கிறதுக்குள்ள ஹீரோயினி வராத காரணத்தினால இவர் காலையிலேருந்து இவரை சாப்பிட விடலை. மதியம் 3 மணிக்கு மேலே தான் சாப்பாடுக்கு இவருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சாப்பாடு எல்லாருக்கும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தார். ஏன்னா நம்மளால் சாப்பிடவே முடியலையே காலையிலேருந்து அப்படின்னு அவருக்கு ஒரு வருத்தம். 1980 தூரத்து இடிமுழக்கம் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் ஷோ பண்ணாங்க. இதில் நடிப்பு பாராட்டப்பட்டது. ஏன்னா இவர் அந்தளவுக்கு இந்த படத்தில் நல்லா நடிச்சிருப்பார். சினிமாவில் புரட்சி செய்யும் கோவக்கார இளைஞராக நடித்தார் இவர். சினிமாவில் வசூல் படம்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டறை மூவியில் சக்ஸஸ் ஆச்சு. இவருக்கு சக்தி மூவியில் மட்டும்தான் வில்லனாக நடிச்சிருக்கார். இவர் சினிமா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஊழல், நேர்மை, கொடுத்து வாக்க காப்பாற்றுறது, அப்படிப்பட்ட மூவி தான் இவர் நடிப்பார். போலீஸ் ஆஃபீஸராக 20க்கும் மேற்பட்ட மூவியில் நடிச்சிருக்காரு. தேசப்பற்று மிக்கவர், கிராமத்தில் நல்லது செய்கிற மாதிரி நடிப்பார். 2 வேஷத்துலையும் நடித்து நிறைய படம் ஹிட் ஆகிருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 28 டிசம்பர் 23 அன்று 71 வயசில் கடவுளானார். இன்று 28 டிசம்பர் 24 குரு பூஜை அவருக்கு நடைபெறுகிறது.